வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் காணப்போவது அசுரர்களின் குருவாக விளங்கும் சுக்கிர பகவானின் அளப்பரிய மகிமையையும் அவரை வழிபடும் முறைகளையும் பற்றிதான். சற்று கற்பனை செய்து பாருங்கள். இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும் அந்த அபரிமித சக்தி, மாபெரும் வித்தை ஒருவரிடம் இருந்தால் எப்படி இருக்கும்? நினைத்து பார்க்கவே பிரமிப்பாக இருக்கிறதல்லவா? அந்த மாபெரும் சக்தியின் பெயர்தான் மிருத சஞ்சீவினி. தேவர்கள், அசுரர்கள் வரலாற்றிலேயே மிகவும் அரிதான, கற்பனை கெட்டாத ஆற்றல் கொண்ட மந்திரம் இது. அசுரர்களின் குருவான சுக்கிர பகவான் சிவபெருமானை நோக்கி அதிதீவிரமான தவம் செய்து அழியாத உடலையும் வற்றாத செல்வத்தையும் பெற்றார். அதோடு கூடவே இந்த மிருத சஞ்சீவினி மந்திரத்தின் மூலம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் அந்த மாபெரும் சக்தியையும் தன் தவ வலிமையால் அவர் பெற்றார். சரி, இதை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். சுக்கிரன் வெறும் மந்திரவாதியோ அல்லது தபஸ்வியோ மட்டுமல்ல, அவர் அறிவில் மிகச் சிறந்த பண்டிதர், சகல சாஸ்திரங்களிலும் கரை கண்ட ஒரு மாபெரும் அறிஞர். அவருடைய இந்த அறிவு கூர்மைதான் பல சமயங்களில் அசுரர்களுக்கு ஒரு பெரிய அரணாகவே அமைந்திருக்கிறது. பகுதி 1, வாமன அவதாரமும் இழந்த கண்ணும். இது சுக்கிரனின் பக்தி, தலையீடு மற்றும் மீட்சியை கூறும் ஒரு கதை. புராண காலத்துல நடந்த இந்த நிகழ்வை கொஞ்சம் கவனிங்க. வாமன அவதாரம் எடுத்து வந்த திருமால் மகாபலியிடம் 3 அடி மண் கேட்கிறார். வந்திருப்பது சாதாரண பிரம்மச்சாரி இல்ல, சாட்சாத் திருமால் தான் என்பதை சுக்கிரன் தன் ஞானத்தால் உடனே அறிந்து கொள்கிறார். தன் சிஷ்யனான மகாபலியை தானம் கொடுக்க கூடாதுன்னு தடுக்கிறார். ஆனால் மன்னன் கேட்கவில்லை. உடனே சுக்கிரன் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு வண்டு உருவம் எடுத்து நீர்வார்க்கும் கெண்டியின் துவாரத்தை அடைத்து விட்டார். இதை புரிந்து கொண்ட வாமனர் ஒரு தர்ப்பை புல்லை எடுத்து அந்த துவாரத்தை குத்த சுக்கிரனின் ஒரு கண் பார்வை பறிபோனது. அதன் பின் அவர் செய்ததே மிகப்பெரிய ஆச்சரியம். பார்வை இழந்த சுக்கிரன் சும்மா இருந்து விடவில்லை. திருமயிலையில், அதாவது இன்றைய மயிலாப்பூரில் உள்ள சிவலிங்கத்தை ஆத்மார்த்தமாக பூஜித்து தன் கண் பார்வையை மீண்டும் பெற்றார். அவர் மனமுருகி வழிபட்டதால் இத்தல இறைவன் இன்று வரை பக்தர்களால் வெள்ளீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். நம் புராணங்களுக்கும் இன்று நாம் நேரில் சென்று தரிசிக்கும் கோயில்களுக்கும் உள்ள அற்புதமான தொடர்பு இதுதான். பகுதி 2, சுக்கிரனின் அடையாளங்களும் பெயர்களும். இன்று கோயில்களில் அவரை நாம் எப்படி அடையாளம் கண்டு கொள்கிறோம் என்பதை இது மிக அழகாக விளக்குகிறது. சுக்கிர பகவானை நீங்கள் கோயில்களில் கவனித்தீர்கள் என்றால் அவரிடம் ஒரு குறிப்பிட்ட நிறம் பிரதானமாக இருப்பதை காண முடியும். அது வேறொன்றுமில்லை, வெண்மைதான். அவர் தூய வெண்ணிற திருமேனியை கொண்டவர். வெண் சந்தனம் அணிந்திருப்பார். தூய்மையான வெண்மலர்களை கையில் ஏந்தியிருப்பார். முக்கியமாக கிழக்கு முகம் பார்த்து அமர்ந்து அருள் பாலிப்பார். அவரது திருவுருவத்தை மேலும் கவனித்தால் அவர் வெள்ளாடை உடுத்தியிருப்பார், வெண்குடைக்கு கீழ் அமர்ந்திருப்பார், வெண்ணிற கொடியை பறக்க விடுவார், மேலும் வெண்மணி மாலையை அணிந்திருப்பார். ஆக மொத்தத்தில் ஒரு பிரகாசமான, தூய்மையான வெண்ணிற வடிவமாகவே அவரை நாம் தரிசிக்க முடியும். அவருடைய அபரிமிதமான சக்தியும் எல்லையற்ற அறிவும் அவருக்கு பல சிறப்பான பெயர்களை பெற்று தந்துள்ளன. உங்கள் திரையில் வரிசையாக பார்க்கும் இந்த பெயர்களை கவனியுங்கள். காவியன், ஹிமாப்பன், எந்த குறையும் இல்லாத குற்றமற்றவன், பார்க்கவன், சூரி, பிரபு என பல திருநாமங்களால் அவர் மிகவும் பயபக்தியோடு போற்றப்படுகிறார். இந்த பெயர்களின் தொடர்ச்சியாக அசுரர்களின் குரு என்பதால் தைத்திய குரு, கருணைக்கடலாக விளங்குவதால் கருணா சிந்து, மேலும் மகாமதி, ஆத்மசித், தர்மத்தின் வழியில் நடக்கும் நீதி மார்க்க காமி என அவரது பெயர்கள் அவரது ஆழமான அறிவையும் வேத புலமையையும் மிக தெளிவாக காட்டுகின்றன. பகுதி 3, சுக்கிரனின் அருளை பெறும் வழி. ஆக இதை உங்கள் சொந்த வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துவது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். இதில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு இருக்கிறது. ஒருமுறை சுக்கிரன் சிவபெருமானின் கடும் கோபத்திற்கு ஆளானார். அப்போது அம்பிகைதான் ஈசனின் கோபத்தை தணித்து சுக்கிரனை காப்பாற்றினாள். இதனாலதான் வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளை மனமுருகி வழிபாடு செய்தால் சுக்கிரனின் பரிபூர்ண அருளையும் நாம் கட்டாயம் பெற முடியும் என்று சாஸ்திரங்கள் உறுதியாக கூறுகின்றன. சுக்கிர பகவானின் அருளை பெற நீங்கள் செய்ய வேண்டிய 3 தெளிவான விஷயங்கள் இங்கே உள்ளன. முதல் படி, வெள்ளிக்கிழமையில் அம்பாளை வழிபடுவது. இரண்டாவது, அவருக்கு மிகவும் உகந்த தானியமான மொச்சைப்பயிறு தானம் வழங்குவது. மூன்றாவதாக, சுக்கிர காயத்ரி மந்திரத்தை சரியாக 108 முறை உச்சரிப்பது. பகுதி 4, சுக்கிர காயத்ரி மந்திரம். இது வளமைக்கான புனித மந்திரம். இப்போது உங்கள் மனதை ஒருமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை என்னுடன் சேர்ந்து மனதிற்குள் உச்சரியுங்கள். ஓம் அச்வத்வாஜாய வித்மஹே தனு ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ரஹ பிரச்சோதயாத். இந்த அற்புதமான ஸ்லோகத்தின் பொருள் என்னவென்றால், குதிரை கொடியை கொண்ட சுக்கிர தேவனை அறிந்து கொள்வோம். வில்லை கையில் ஏந்தி நிற்கும் அவர் மீது தியானம் செய்வோம். சுக்கிர பகவானான அவர் நம்மை காத்து அருள் செய்வார் என்பதே இதன் ஆழமான அர்த்தம். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்,
இந்த 108 என்ற எண்தான். இந்த சுக்கிர காயத்ரி மந்திரத்தை தினமும் சரியாக 108 முறை உச்சரித்து வந்தால் மட்டுமே உங்களால் அதன் முழுமையான பலனை அடைய முடியும். இது நமது மனதையும் உடலையும் பிரபஞ்சத்தோடு இணைக்கும் ஒரு அதிர்வலையை உருவாக்குகிறது. சரி, இவ்வளவு பக்தியோட இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் உண்மையான பலன் என்னவாக இருக்கும்? எதற்காக இதை காலங்காலமாக பின்பற்றி வருகிறார்கள்? நீங்களும் இதை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த இடத்தில் ஒரு மிக சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அவர் வழங்கும் பலன்களின் வகைகள்தான். சுக்கிரனின் அருளால் நீங்கள் கலைகளில் சிறந்து விளங்கலாம். உங்களின் ஆழமான விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். அதிர்ஷ்டமும் வெற்றியும் உங்களை தேடி வரும். எல்லாவற்றிற்கும் மேலாக நீண்ட ஆயுள் கிடைக்கும். மேலும் அவர் உங்கள் இல்லற வாழ்க்கையையும் செல்வத்தையும் செழிக்கச் செய்கிறார். நல்ல வாழ்க்கை துணை அமைதல், இனிய இல்லறம், வியக்கத்தக்க வியாபார செழிப்பு, உலக புகழ் மற்றும் முடிவற்ற வசதிகள் பெருகுதல் என சுக்கிரனின் அருள் என்பது தனிப்பட்ட மகிழ்ச்சி, அபரிமிதமான பொருள் வளம் ஆகிய இரண்டையுமே ஒருங்கே தரக்கூடிய ஒரு மாபெரும் பொக்கிஷம். இறுதியாக நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. சுக்கிரன் எப்படி சகல சாஸ்திரங்களையும் கற்று தன்னைத்தானே உணர்ந்து ஒரு குருவாக உயர்ந்தாரோ, அதே போல நாமும் நம்மை முழுமையாக உணர்ந்து செயல்படுவதே நமது உண்மையான செழிப்புக்கும் அழியாத புகழுக்கும் மிகச்சிறந்த வழியாகும். சுக்கிர பகவானின் அருளோடு உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள். நீங்களும் உங்களை முழுமையாக உணர்ந்தால் இந்த உலகத்தில் உங்களால் சாதிக்க முடியாதது என்று எதுவுமே இல்லை.